நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது அவங்க ஏன் கஷ்டப்படணுங்கிற அக்கறை தான் எனக்கு. சந்தோஷ், சாரி டு சே திஸ், நீ இத அக்கறையில சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ சம்பாதிக்கும் போது அவங்க நீ சொல்றத கேட்பாங்க, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா நீ சொல்றத கேட்க மாட்டாங்க, அதானே? அதனாலதான் நீ இப்படி பேசுற. அப்படின்னு நான் நினைச்சிருந்தா உன்னை கூட நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஒரு நாளாவது நான் அப்படி சொல்லியிருப்பேனா? புரிஞ்சுக்கோ. இப்பவும் பாத்தியா, என்னமோ நீ பெர்மிஷன் கொடுத்துதான் நான் வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. பவி, போதும், நிறுத்து நிறுத்து. நமக்குள்ள இதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட். பாத்தியா, இந்த அம்மா பண்ற பிரச்சனையால நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வருது. சந்தோஷ், இது சண்டை இல்லடா. ப்ளீஸ் என்ன தனியா இருக்க விடு. கொரோனா டைம்ல கேட்டரிங்க்கு ஆர்டர் கிடைக்காம க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேலை எதுவும் இல்லம்மா, வீட்டு செலவெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். புதுசா கேண்டீன் ஆர்டர் எடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா. இல்லப்பா, நானே இப்பதான் சின்னதா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். பரவாயில்லைங்கம்மா, நீங்க கொடுக்கறத கொடுங்க, எனக்கு வேலை தான் முக்கியம். இல்லப்பா, நான் அதுக்கு சொல்ல வரல. நீங்க நகருங்க மேடம், நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். இல்ல, நான் நான் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் கேள்வி கேடு. இப்படி கண்டினியூட்டியா இல்லாம பேசினா யாருக்கும் புரியாது. இந்த மாதிரி குதர்க்கமா பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவும் மாஸ்டர்னா சொல்லவே வேண்டாம். 4 நாள் சேர்ந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறான். ஆனா நீங்க என்னடானா நம்ம ஆள போய் லட்சுமி இடத்துக்கிட்ட வேலைக்கு அனுப்பிருக்கீங்க. அதுக்குதான் உனக்கு இவ்வளவு கோவமா? பின்ன ஓனருக்கும் நஷ்டம் வராம கஸ்டமருக்கும் சாட்டிஸ்பாக்சனோட வேலை பாக்குற அருமையான வேலைக்காரர் அவரு. இத்தனை வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்தவர லட்சுமி எடுத்துட்டு போய் வேலைக்கு அனுப்பிருக்கீங்க. அதுவும் அவரே வேலை கேட்டு போற மாதிரி போக சொல்லிருக்கீங்க. என்ன உங்க கதைனே எனக்கு புரியவே இல்லை சார். கோவப்படாத மேடி. இப்ப நான் ஒருத்தரை கூட்டிட்டு போய் இவர் என் கிச்சன்ல பல வருஷமா வேலை பார்க்கறவரு, இவரை உங்க கூட வச்சுக்கங்கன்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? மாட்டாங்க. அதனாலதான் அவரே வேலை கேட்டு போற மாதிரி அவரை போ சொன்னேன். சார். வாங்க லட்சுமி அம்மா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? இது வரைக்கும் எங்க ஆபீஸ்ல நிறைய பேர் டீ கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க்கர்ஸ்க்கு டீ சப்ளை செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து மோஸ்ட்லி நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைமா எங்க ஆபீஸ் மொத்தமும் உங்களுக்கு பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் லட்சுமி அம்மா. ரொம்ப நன்றி சார். இனிமேலையும் அதே மாதிரி நடந்துக்குவேன் சார். குட். உங்களை எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு 1 month பேமெண்ட் அட்வான்ஸா கொடுக்கறேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இது எங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு தர முதல் சம்பளம். சந்தோஷமா லட்சுமி அம்மா? நீங்க பேங்க்குக்கு போய் செக் போட்டீங்கன்னா 1 or 2 daysல உங்க அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஆனா சார், எனக்கு பேங்க்ல எல்லாம் அக்கவுண்ட் இல்ல சார். என்னம்மா சொல்றீங்க? அக்கவுண்ட் இல்லையா? ஆமா சார், எனக்கு எல்லாமே என்னோட பையன் செய்யறதுனால எனக்குன்னு தனியா அக்கவுண்ட் எல்லாம் தேவைப்படல சார். இத பணமா கொடுக்க முடியுமா சார்? இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பணமா கொடுக்க முடியாத. கம்பெனி ரூல்ஸ் இது. சரி, நான் ஒன்னு பண்றேன். உங்களுக்கு ஓபன் செக்கா கொடுக்கறேன். நேரா பேங்க்ல போய் மாத்திக்கலாம். இந்தாங்க. இந்தாங்க சார். குட். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி.
எங்க போறது, யார்கிட்ட கேக்குறது, ஒண்ணுமே புரியலையே. நேரா மேனேஜர் கிட்டயே போய் கேட்டுருவோமா? கமேன் வாங்க ப்ளீஸ். அந்த டீல் நாளைக்கு முடிச்சிடலாம்மா. சொல்லுங்கள் மேடம். சார், எனக்கு பணம் எடுக்கணும். ஆனா எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு விவரம் தெரியல. கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணுமா? இல்ல சார், நான் வேலை பார்த்த இடத்துல எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை எடுக்கணும். செக் கொடுத்துருக்காங்களா? ஆமா 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 சார், கொடுத்துருக்காங்க. இல்லை, பார்க்க தேவையில்லை. அங்கே போய் செல்லான் ஃபில் பண்ணி கேஷ் கவுண்டரில் கொடுங்க. செல்லான் வெளியில் இருக்கு பாருங்க, போங்க. ஹலோ, ஆமாம் ஆமாம், யா. சலான யார்கிட்ட போய் கேட்கறது? லட்சுமி மேடம், என்ன புதுசா பேங்க் பக்கம்? ஏன், நான் பேங்க்குக்கு வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. ஏதோ ஹெல்ப்புக்கு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட செக் இருக்கு. நான் பணம் எடுக்கிறதுக்கு சலான் எழுதணும். நானே பாத்துக்கிறேன். கொடுங்க மேடம், நான் எழுதி தரேன். சலான் ஃபில் பண்ண உறவு முறையெல்லாம் தேவையில்லை. பேங்க்ல யாருக்கும் செய்யற உதவிதான் இது. மேடம், செக் கொடுங்க. அட கொடுங்க. பணம் மாத்துற வரைக்கும் செக்கை யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன விவரம் வேணும்னு கேளுங்க, நான் சொல்றேன். சூப்பர், அப்படிதான் இருக்கணும். எப்பவும் பேங்க் விஷயத்துல உஷாரா இருக்கணும். இங்க மட்டும் இல்ல, போன்ல கூட யாராவது பேங்க்ல இருந்து பேசுறோம், அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, உங்க போன்ல வந்திருக்கிற ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. யாருகிட்டயும் எதையும் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டர், அடிக்கடி பேங்குக்கு வர வேண்டியிருக்கும். அதனால எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நான் சலான் ஃபில் பண்றேன், டீடைல் சொல்லுங்க. பேர் என்ன? லக்ஷ்மி.